தேர்தல் நடத்தை தளர்வுக்கு பின் குடியாத்தம் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. நகரத்திற்கு தடையின்றி காவேரி கூட்டு குடிநீர் வழங்கப்படும். மன்ற தலைவர் தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு 3 மாதத்திற்கு பின் தளர்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர்மன்ற கூட்டம் அதன் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நகரில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் பணி முழுமையாக நடைபெற்றது. இதற்கிடையே பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும். மேலும் நகரில் உள்ள கவுண்டன்யா ஆற்றில் கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டுவதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதனால் சம்பந்தப்பட்ட கோழி இறைச்சி கடைகள் மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நகரில் பொதுமக்களும் குழந்தைகளும் அச்சுறுத்தும் வெறி நாய்களை பிடிக்க வேண்டும். வரும் மழைக்காலம் என்பதால் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார வேண்டும், கொசு மருந்து அடிக்க வேண்டும் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து நகர்மன்ற உறுப்பினர்கள் பேசினர். இதில் நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி, நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே நடந்து முடிந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய பகுதிகளில் திமுகவிற்கு அதிக அளவில் வாக்குகளை பெற்றதை தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் முஷ்ரா இர்பான், அன்வர் பாட்ஷா, ஷாவித் ஆகியோர் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்.